மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியின் வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கின்ற இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே, இந்த நிகழ்வின் நோக்கத்தை விளக்கி கூறி வீட்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாநகர நல அலுவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்தான விளக்க உரையாற்றி வீட்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி வீட்டிருக்கின்ற மருத்துவம் மற்றும் கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சங்குமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 10வது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் மோகன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்தின் உதவி ஆணையர் உள்ளிட்ட மாநகராட்சியின் அலுவலர் பெருமக்களே, சென்னை மாநகராட்சியில் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கூடுதல் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சம்பத் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய சீர்மிகு திட்டங்கள் இன்றைக்கு தினந்தோறும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான வரலாற்று புரட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவத்துறையில் அவர் தந்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு மகத்தான ஒரு மாற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், புற்றுநோயாளர்களை கண்டறியும் திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருந்து ஆய்வக திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், அண்மையில் தொடங்கப்பட்ட செயற்கை கருத்தரித்தல் மையங்களை தொடங்குகிற திட்டம் என்று இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் தினந்தோறும் புதிதாக தொடங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் உலக நாடுகளே இன்றைக்கு வியந்து பார்க்கிற வகையில் இந்த திட்டங்களின் பயனை, இந்த திட்டங்களின் செயல்பாட்டை அறிந்து இன்றைக்கு வியந்து பார்க்கிற சூழல் என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நானும் நம்முடைய இந்த துறையின் முன்னாள் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களும், டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மருத்துவர் நாராயணசாமி அவர்களும் அமெரிக்காவுக்கு பல்வேறு அலுவல் ரீதியான பயணமாக அமெரிக்காவுக்கு சென்றிருந்தோம். அங்கே பாஸ்டன் நகரில் இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 10க்கும் மேற்பட்ட அமர்வுகள், அந்த அமர்வுகளில் கலந்து கொண்டு நாங்கள் உரையாற்றுகிற போது தமிழ்நாட்டின் நான் ஏற்கனவே சொன்ன இந்த திட்டங்கள் குறித்தான விளக்கங்களை, குறும்படங்களை அவர்கள் மத்தியில் போட்டு காட்டிய போது வியந்து போனார்கள். வளர்ந்த நாடான அமெரிக்காவிலும் கூட இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாம் மக்கள்தான் மருத்துவமனைகளுக்கு சென்று மருத்துவர்களை போய் பார்க்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்களை தேடி மருத்துவம் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற மகத்தான செய்தி அறிந்து மகிழ்ந்து பாராட்டினார்கள். அதேபோல் பால்டிமோர் நகரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் என்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்று. அந்த பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தும் போதும் அந்த பல்கலைக்கழகத்திற்கும் டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்திற்குமான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடும் அந்த நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் குறிப்பிட்ட இந்த நிகழ்வுகள் குறித்த குறும்படங்களை வெளியிட்டு பேசிய போது அவர்கள் மிகப்பெரிய அளவில், குறிப்பாக மருத்துவ கல்வி மாணவர்கள், உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அங்கே பயின்று கொண்டிருந்தவர்கள்,
அந்த திட்டங்கள் குறித்து அறிந்து பெரிய அளவில் பாராட்டி மகிழ்ந்தார்கள். அதைத் தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் உலக வங்கி அலுவலர்களுடன், குறிப்பாக உலக வங்கியின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய அஜய் பங்கா அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் சீனியர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய துணைத் தலைவர்கள் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய அந்த மதிய உணவுடன் கூடிய ஒரு கலந்தாய்வு கூட்டம். அந்த கூட்டத்திலும் கூட தமிழ்நாட்டில், குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த சீரிய திட்டங்கள் குறித்து விளக்கி கூறி நாங்கள் பேசிய போது உலக வங்கியின் அத்துணை அலுவலர்களும் பெரிய அளவில் மகிழ்ந்ததோடு மட்டுமல்லாமல், இந்த திட்டங்கள் எல்லாம் உலகின் எல்லா நாடுகளுக்கும் சென்றால் உண்மையில் தொற்றா நோய்களினால் இறப்பு என்பதே உலகில் இருக்காது என்கின்ற வகையில் அவருடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்த அளவுக்கு இன்றைக்கு உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிற திட்டங்கள் தான் மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போமாக இருந்தாலும், சிறுநீரக பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும், இதயம் பாதுகாப்போம் திட்டமாக இருந்தாலும், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டமாக இருந்தாலும், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டமாக இருந்தாலும், பாதம் பாதுகாப்போம் திட்டமாக இருந்தாலும், எனக்கு முன்னால் டிபிஎச் சொன்னதைப் போல ஹெல்த் வாக் திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்திற்கே முன்மாதிரி திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைந்திருக்கிறது. இங்கே பேசியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் தான் இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை அந்த சிறு கிராமத்தில் தொடங்கி வைத்து சரோஜாம்மாள் என்கின்ற ஒரு சகோதரிக்கு உயர் இரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயினாலும் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு ஒரு மருந்து பெட்டகத்தை தந்துவிட்டு சொன்னார். அங்கே பேசும்போது சொன்னார், இந்த திட்டத்தில் மிக விரைவில் 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடையுமானால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார். முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த திட்டம் 1 கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய விருப்பத்தை அங்கே தெரிவித்தார்கள். அந்த வகையில் அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இங்கே நீங்கள் குறும்படத்தில் பார்த்ததைப் போல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே 50 லட்சமாவது பயனாளிக்கும், குறிப்பாக நம்முடைய சித்தலப்பாக்கம் பகுதியில் பாஞ்சாலை என்கின்ற சகோதரிக்கு 50 லட்சமாவது பயனாளி என்கின்ற வகையில் அவருக்கும் அந்த மருந்து பெட்டகத்தை தந்து மகிழ்ச்சி அடைந்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே 1 கோடியே 1வது பயனாளி நம்முடைய திருச்சி சன்னாசிப்பட்டி என்கின்ற ஊரில் மீனாட்சி என்கின்ற ஒரு மூதாட்டிக்கு 1 கோடியே 1வது பயனாளி என்கின்ற வகையில் அந்த மருந்து பெட்டகத்தை தந்தார். ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் தொடங்கும் போது அது எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் தொடங்குவதோடு சரி அவர்களுடைய பணி முடிந்தது என்று இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான் தொடங்கிய நிகழ்வுக்கும் வந்தார், 50வது லட்ச பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தருவதற்கும் வந்தார், 1 கோடியே 1வது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தருவதற்கும் வந்தார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர்ந்து இந்த துறையை கண்காணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய டிபிஎச் இங்கே எடுத்து சொன்னதைப் போல 60 லட்சமாவது பயனாளிக்கு நானும் நம்முடைய டிபிஎச்சும் இணைந்து மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிற மையிட்டான்பட்டி என்கின்ற பகுதியில் பெரியசாமி என்கின்ற ஒரு காலிழந்த மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு மருந்து பெட்டகத்தை தந்தோம். 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் போதமலை என்கின்ற ஒரு மலையில் தரையிலிருந்து 4.5 கிலோமீட்டர் செங்குத்தாக உயர்ந்து வளர்ந்த மலை, அந்த மலையில் மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், பழங்குடியினர் மக்கள். அந்த மலையை பொறுத்தவரை இதுவரை எந்த அரசியல்வாதியும் அங்கே சென்றதில்லை, எந்த அதிகாரிகளும் கூட சென்றதில்லை. அந்த மலைக்கு நானும் நம்முடைய டிபிஎச்சும் அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய மருத்துவத்துறை அலுவலர்களும் கையில் கம்புகளை ஏந்தி தாங்கி நடந்து மேலே சென்று அந்த மலையில் இருக்கிற சரோஜாம்மாள் என்கின்ற ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு, இன்றைக்கு நல்லம்மாள் என்கின்ற ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு 75 லட்சமாவது பயனாளிக்கான அந்த மருந்து பெட்டகத்தை தந்தோம். அதேபோல் தான் இங்கே எடுத்து சொன்னதைப் போல 80 லட்சமாவது பயனாளி கோதாமேடு பகுதியில் இருக்கிற சாந்தி என்பவருக்கு, 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில்
ஜரினா பேகம் என்கின்ற சகோதரிக்கு இப்படி 1,01,00,000 பயனாளிகளுக்கு இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்று இன்றைக்கு எவ்வளவு பேரை இந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது என்றால் மிக விரைவில் 2 கோடியை தொடுகிற அளவுக்கு 1,86,13,872 பயனாளிகளை இந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் 1 கோடி பேரை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பதுதான். எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வாரோ, சொன்னதை செய்வோம் செய்வதை செல்வோம் என்பது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்வோம் என்கின்ற வகையில் ஏராளமான திட்டங்களை அன்றைக்கும் இன்றைக்கும் இந்த அரசு எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதுபோல் 1 கோடி பேரை இந்த திட்டம் சென்றடையும் என்று அறிவித்து தொடங்கப்பட்டது என்றாலும் இன்றைக்கு இந்த திட்டத்தின்படி 1,86,13,872 பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் இங்கே பேசும்போது சொன்னார், இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் இருக்கிற டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகள் உள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள், ஏன் மருந்துகளே வாங்காமல், நோயின் தன்மையையே உணராமல், நோய் பாதிப்பையே அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தவர்கள், நோய் அதிகரித்து பாதிப்பு கூடுதலாகி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை வருடந்தோறும் லட்சக்கணக்கில். ஆனால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு, அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு, அதனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 65% பேர் இந்த தொற்றா நோய் பாதிப்புள்ளவர்கள் அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த அரசின் நோக்கம் என்ன? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற பாதிப்புகள் எதெல்லாம் தொற்றா நோய்கள்? உயர் இரத்த அழுத்த நோய்கள், நீரிழிவு நோய்கள், உயர் இரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயும் ஒன்றிணைந்து வருவது, நோய் ஆதரவு சிகிச்சை, இயன்முறை சிகிச்சை, சிறுநீரக நோய்க்கு தேவையான டயாலிசிஸ், இந்த மாதிரியான நோய் பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் முழுமையான மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த திட்டம் முழுமையாக போய் சென்றடைய வேண்டும். அப்படி சென்றடையும் பட்சத்தில் 65% பேர் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்கு அது 100% உயர்ந்திட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இந்த துறையின் அலுவலர்கள், இந்த துறையின் செவிலியர்கள், இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற தன்னார்வலர்கள், இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற இயன்முறை சிகிச்சை நிபுணர்களுக்கான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். எனவே விரைவில் நாம் 100% தொற்றா நோய்களுக்கான மருந்துகளை நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் தந்தோம் என்கின்ற நிலையை நம்முடைய இந்த துறை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்த மாவட்டத்தின் சுகாதார அலுவலர் ஜெகதீசன் அவர்கள், மாநகர நல அலுவலர், இரவு 12 மணிக்கு அழைத்து சென்னை மாநகரில் ஒரு 10 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்று பணித்தால், மறுநாள் காலை 7 மணிக்கெல்லாம் தயார் செய்துவிட்டு இந்தந்த இடங்களில் மருத்துவ முகாம்கள் இருக்கிறது வாருங்கள் என்று அழைப்பார். அந்த அளவுக்கு மிக வேகமாக சென்னை மாநகரின் அனைத்து குடிசை பகுதிகளையும் நன்கறிந்து எந்தெந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து மிக அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு அலுவலராக மருத்துவர் ஜெகதீசன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் இன்று காலை கூட நாங்கள் கேட்டோம், சென்னையில் எவ்வளவு பேருக்கு இந்த பரிசோதனை செய்யும் பணிகள் சென்னையை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்திருக்கிறது என்று கேட்டோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு 1 கோடிக்கும் மேலான மக்கள் தொகை இருக்கிறது. இதில் மக்கள் தொகை என்று அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டிருப்பது 7,77,77,00,000 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை இருக்கிறது என்று மன்னிக்க வேண்டும். 77,77,76,860 பேர்
மக்கள் தொகை என்று கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எல்லாம் சேர்த்து 1 கோடியை தாண்டும். இந்த மக்கள் தொகையில் இன்றைக்கு எலிஜிபிலிட்டி பாப்புலேஷன், இந்த தொற்றா நோய்களினால் பாதிப்புக்குள்ளானவர்களை கண்காணிக்க வேண்டிய மக்கள் தொகை எவ்வளவு என்று எடுத்துக்கொண்டால் 58,94,860 என்கின்ற அளவில். இதில் எவ்வளவு பேருக்கு இதுவரை பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் 53,05,373. நீங்கள் கூட கேட்கலாம், 77 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சென்னை மாநகரில் 53 லட்சம் பேருக்கு தானே ஸ்கிரீனிங் செய்யப்பட்டிருக்கிறது, மீதம் ஒரு 24 லட்சம் பேர் என்ன ஆனார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடும். நான் அதைத்தான் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஜெகதீசன் அவர்களிடத்தில் காலை நானும் நம்முடைய டிபிஎச்சும் கேட்டோம். அவர் சொன்னார், சென்னையை பொறுத்தவரை நேருநகர் போன்ற பகுதிகள், இப்போது மடுவங்கரை சாத்தானிப்பேட்டை போன்ற பகுதிகள், பிள்ளையார் கோயில் தெரு போன்ற பகுதிகள், காமராஜர்புரம் போன்ற பகுதிகள், சைதாப்பேட்டை எடுத்துக்கொண்டார் கோட்டூர்புரம் போன்ற பகுதிகள், சித்ராநகர் போன்ற பகுதிகள், கெனால் போன்ற பகுதிகள், அதேபோல் சைதாப்பேட்டை என்று எடுத்துக்கொண்டால் செட்டி தோட்டம், ஜோதி தோட்டம், நெருப்புமேடு, ஜோதியம்மாள் நகர், விநாயகபுரம், நாராயணசாமி தெரு, கொத்தவால் சாவடி தெரு, ஜாபர்கான்பேட்டை போன்ற குடிசை பகுதிகள் நிறைந்த பகுதிகள். சென்னையை பொறுத்தவரை 13,000 குடிசை பகுதிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் இருப்பவர்களிடத்தில் 100% நாங்கள் மக்களை தேடி மருத்துவத்திற்கான ஸ்கிரீனிங் செய்திருக்கிறோம் என்று மருத்துவர் ஜெகதீசன் சொன்னார். அப்படியானால் மீதம் இருப்பவர்கள் யார்? அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்கள், மல்டி ஸ்டோர் பில்டிங்கில் இருப்பவர்களுக்கு எங்களால் அது செய்ய இயலவில்லை. பெரிய அளவில் 100-200 குடியிருப்புகளை கொண்ட ஒரு மல்டி ஸ்டோர் பில்டிங், ஒரு கம்யூனிட்டி சென்டர் என்று ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதுகாப்பு இடங்களாக வைத்திருப்பார்கள். அங்கே போய் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு எங்களால் செய்ய இயலவில்லை என்று சொன்னார்கள். அவருக்கு இப்பொழுதும் நாங்கள் சொன்னது, அவர்களை அப்படி நாம் ஒதுக்கி விடவும் முடியாது. ஒரு 24 லட்சம் என்பது 1/3 பகுதி மக்கள் அவர்களும் கூட இருக்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்கள் அனைவருமே கோடீஸ்வரர்கள் என்று நாம் கருதிவிடவும் முடியாது. எனவே 104 என்கின்ற ஒரு பொது எண்ணை இன்றைக்கு நாம் அறிவிப்போம். 104 ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பொது சேவையை அளித்து கொண்டிருக்கிற எண். இந்த நாளில் ஒரு புகாருக்கு தனியே 2 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு டிபிஎச் அவர்கள் உடனடியாக நாளைக்கே ஒரு 2 அலுவலர்கள் சென்னை மாநகரின் அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து யாராவது எங்களுக்கு மக்களை தேடி மருத்துவ சேவை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தால் அதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்து மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய மருத்துவர் ஜெகதீசன் தலைமையிலான குழு அந்த சம்பந்தப்பட்ட குடியிருப்புகளுக்கு சென்று அவர்களையும் ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி கேட்டுக்கொள்ளும் போது, அந்த பணி செய்யப்படும் போது நிச்சயம் சிறிய அளவிலான அடுக்குமாடி குடியிருப்புகள், குறைந்த கட்டணங்களில் அந்த காலத்தில் சென்றிருப்பவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த சேவை முழுமையாக சென்றடையும். யாருக்கெல்லாம் அரசின் மருத்துவ சேவை தேவைப்படுகிறதோ அவர்களெல்லாம் 100% பாகுபாடு இல்லாமல், ஏழை எளியவர்கள் அத்தனை பேருமே, நடுத்தர மக்கள் அத்தனை பேருமே, குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அத்தனை பேருமே இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுகிற வாய்ப்பை மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் நாளைக்கே அதுபோன்ற தொலைபேசிகளில் அழைப்புகள் வருமேயானால் நிச்சயம் இந்த பணியினை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திட்டத்தில் எவ்வளவு பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை நம்முடைய டிபிஎச் இங்கே சொன்னார். 10,969 தன்னார்வலர்கள் இந்த திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் என்றாலே ஆர்வத்துடன் சுயமாக வந்து மக்களுக்கு சேவை செய்ய தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கான ஊதியம் குறைந்த அளவில் ஆனது என்பது அவர்களையும் உணர்ந்திருக்கிறார்கள், அரசும் உணர்ந்திருக்கிறது. என்றாலும் இந்த மக்களை தேடி மகத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை ஆற்றுவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து 10,969 பேர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வட்டார அளவில் 463 நோய் ஆதரவு சிகிச்சை செவிலியர்கள் இந்த திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
நோய் ஆதரவு சிகிச்சை என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். புற்றுநோய் பாதிப்புகள் குறிப்பாக 3, 4 என்கின்ற நிலைகளை கடந்தவர்கள் மருத்துவர்கள் சொல்வார்கள், நீ இனிமேல் 6 மாதம்தான் வாழ முடியும், 1 வருடம்தான் உன்னால் வாழ முடியும் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகு அவர்கள் மருத்துவமனைகளுக்கு போகாமல் அந்த நோயை தாங்கிக் கொண்டு, நோயின் வலியை தாங்கிக் கொண்டு வீடுகளிலேயே முடங்கி கிடப்பார்கள். அவர்கள் வாழ்கிற கடைசி நாள் வரை அவர்களுக்கான மருத்துவத்தை தந்து மகிழ்ச்சியோடு வாழ வைப்பவர்கள்தான் இந்த நோய் ஆதரவு சிகிச்சை செவிலியர்கள். அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அதேபோல் கிராமங்களில், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு பிசியோதெரப்பி தேவைப்படுமானால் வீட்டிலே இருப்பவர்கள் யாரும் அந்த பிசியோதெரப்பி தேவைப்படுபவர்களை தூக்கி சென்று மருத்துவமனைகளுக்கு செல்ல மாட்டார்கள். வாகனங்களில் அழைத்து செல்பவதற்கும் வசதி இருக்காது. அந்த மாதிரி இருப்பவர்கள் கை முடங்கி இருந்தால் என்ன, கால் முடங்கி இருந்தால் என்ன, நடக்காமல் போனால் என்ன, நடக்க முடியாமல் கட்டிலேயே படுத்து கிடந்தால் என்ன, நம்முடைய வாழ்நாள் முடிந்து விட்டது, இருக்கிற வரை இருப்போம் என்று இருந்து கிடப்பார்கள். இன்றைக்கு அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதிலும் அவர்களுடைய வீடுகளை தேடி சென்று வீடுகளை தேடி சென்று ஒரு வாரத்திற்கு ஒரு முறை தேவையோ மாதத்திற்கு ஒரு முறை தேவையோ அவர்களுக்கு தேவையான வகையில் இந்த பிசியோதெரப்பி செய்கிற பணியாளர்கள் 463 பேர் இன்றைக்கு அந்த அற்புதமான கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவைகள் மட்டுமல்லாது 2892 செவிலியர்கள் இந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 15,000 பணியாளர்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 15,000 பேருடைய உழைப்பு இன்றைக்கு 92,59,821 பேருக்கு உயர் இரத்த அழுத்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த 15,000 பேருடைய உழைப்பு 46,54,595 பேருக்கு சர்க்கரை நோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. உயர் இரத்த அழுத்த நோயும் நீரிழிவும் இரண்டுமாக சேர்ந்து 41,39,328 பேருக்கு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. நோய் ஆதரவு சிகிச்சை தேவை என்று இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 4,84,889. பிசியோதெரப்பி அதாவது இயன்முறை சிகிச்சை தேவை என்கின்ற நிலையில் இருந்தவர்கள் எண்ணிக்கை 6,59,576. டயாலிசிஸ் பைகள் வேண்டி காத்திருந்தவர்கள் 399 பேர். ஆக 1,86,13,872 பேருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, மனநிறைவை ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த 15,000 மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய டிபிஎச் இங்கே பேசும்போது இன்னொரு செய்தியும் சொன்னார். வீடுகளுக்கு நாம் தேடி செல்லும் போது ஆண் தொழிலாளர்கள் வீடுகளில் பெரும்பகுதியாக இருப்பதில்லை. அவர்கள் தொழிற்கூடங்களுக்கு போயிருப்பார்கள் பணி நிமித்தமாக. எனவே அவர்களுக்கும் இந்த மருத்துவம் போய் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 9/1/2024 அன்று எங்களை மருத்துவர்களை இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை தொழிற்கூடங்களுக்கே தேடி சென்று அங்கே தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் 9/1/2024 அன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரத்தில் உள்ள ஊண்டாய் மோபிஸ் பிளான்ட்டில் அங்கே 2 தொழிற்சாலைகள் இருக்கிறது. அங்கே இருப்பவர்களுக்கு இந்த பணியினை தொடங்கினோம். தொடங்கி இன்னமும் ஒரு 7-8 மாதங்கள் தான் ஆகிறது. 7 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த 7 மாதத்தில் இதுவரை 609 தொழிற்சாலைகளில் இந்த பயனாளிகளை கண்டறியும் பணி நடைபெறுகிறது. இதுவரை அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 3,05,300. இந்த 3,05,300இல் ஏற்கனவே நோய் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் 11,695 பேர். இப்போது புதிதாக இந்த திட்டத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொழிற்சாலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த உழைக்கும் வர்க்கத்தினரை தேடி சென்று மருத்துவ சேவை அளியுங்கள் என்று இந்த துறைக்கு இட்ட கட்டளைக்கு பிறகு 26,861 புதிய நோய் பாதிப்புள்ளவர்கள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து சென்னையில் தமிழ்நாட்டில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி
இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம், வீடுகளை தேடி சென்று இன்றைக்கு மருத்துவம் பார்க்கிற இந்த திட்டம் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரு நகர் பகுதியில் கூட இன்றைக்கு நானும் நம்முடைய டிபிஹெச் அவர்களும் நம்முடைய மண்டல குழுவின் தலைவர்கள் துரைராஜ், கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் ஒரு 4-5 பேருக்கு சர்க்கரை நோய் பாதிப்புள்ளவர்கள், இயன்முறை சிகிச்சை தேவைப்படுபவர்கள் என்று அவர்களுக்கான அந்த சிகிச்சைகளுக்கு நேரடியாக போய் தேடி சென்று கேட்டோம். அதிலே கூட இவர்கள் முதல் பயனாளிகளாக இன்றைக்கு எப்படி விடுபட்டு போனார்கள், ஏற்கனவே 97% மேலானவர்களுக்கு பரிசோதித்திருக்கிற நிலையில் சென்னையில் எப்படி விட்டு போனார்கள் என்று சொல்லுகிற போது, பெரும்பகுதியானவர்கள் சென்னையை பொறுத்தவரை வீடு மாறி வருபவர்கள், வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்கள், ஒரே வீட்டில் நிரந்தரமாக யாரும் எப்பொழுதும் குடியிருந்து விட முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் விடுபட்டு போனவர்களுக்கும் இன்றைக்கு இந்த சிகிச்சை தேவைப்படுகிறது. எனவே இந்த 4ஆம் ஆண்டில் நாம் எடுக்க வேண்டிய சூளுரை என்பது, மீண்டும் நம்முடைய இந்த மாநகராட்சியின் மாநகர நல அலுவலர் மருத்துவர் ஜெகதீசன் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் எப்படி ஒரு முறை அந்த 100% பேரையும் போய் இந்த பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிய வேண்டும் என்று ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் செய்தீர்களோ, அதேபோல் மீண்டும் ஒரு முறை சென்னை மாநகர் முழுவதும் இருக்கிற மக்களை, குறிப்பாக நடுத்தர பகுதியில் வசிக்கிற மக்களையும் இந்த திட்டம் உங்களை வந்து சென்றடைந்து கொண்டிருக்கிறதா, நோய் பாதிப்புகளிலிருந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கின்ற அந்த சர்வேயை தொடங்கிட வேண்டும் என்று நம்முடைய மாநகர சுகாதாரத்துறைக்கு இதை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் நாம் ஒருவர் கூட இந்த நோய் பாதிப்புகளில் தவிக்கக்கூடாது, ஒருவர் கூட அரசின் மருத்துவ சேவை கிடைக்கப்பெறாமல் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு சூளுரையாக இந்த 4ஆம் ஆண்டு நிகழ்வில் அதை ஏற்போம் என்று கூறி, இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியை குறுகிய கால இடைவெளியில் இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் நிர்வாகத்திற்கும், இதை உடனடியாக செய்து இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறைக்கும், குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் திரு துரைராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கூடுதல் இயக்குனர் மருத்துவர் சம்பத் அவர்களை நன்றி உரையாற்றுமாறு அழைக்கிறோம். உலகிலேயே முதலாக ஒரு மாநிலத்தின் முதல்வரின் உயரிய சிந்தனையில் உதித்த திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். இந்த திட்டம் தொடங்கி 3 ஆண்டு நிறைவடைந்து 4 ஆண்டு தொடக்க விழாவிற்கு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை அனைத்து துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவில் தலைமை பொறுப்பேற்று இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளவர்களை தொடர் பரிசோதனை மற்றும் தொடர் சிகிச்சை எப்படி அளிக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த திட்டத்தினுடைய விளக்கத்தினை சீரும் சிறப்புமாக எடுத்துரைத்த எங்களுடைய இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை அவர்களுக்கும், இந்த திட்டத்தினை வாழ்த்தி பேருரையாற்றிய இயக்குனர் மருத்துவக் கல்வி இயக்குனர் அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள கூடுதல் ஆணையாளர் மாநகராட்சி அவர்களுக்கும், இந்த விழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த இங்கு மண்டல குழு தலைவர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள பயனாளிகள், இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக வெற்றிகரமாக நடத்தி தந்த பொது சுகாதார பணியாளர்கள், குறிப்பாக இந்த MTM திட்டத்தின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கிற தமிழகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிற 15,000 பணியாளர்களுக்கும் தொடர் சிகிச்சை தொடர் பரிசோதனை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று கேட்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டது நான் சொன்ன முதல்லையே கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி. அந்த திட்டத்தை நாங்கள் அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணதுக்கான காரணமே, இங்கே இப்போ வந்திருக்கிற DC ஹெல்த் அடிஷ்னல் கமிஷனர் திரு பானுச்சந்தர் ரெட்டி சார், அவர் அப்போ அங்கே கலெக்டராக இருந்தார். எங்களை நாள் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெட்டமுகிலாலம்னு ஒரு மலை கிராமத்துக்கு அழைச்சிட்டு போனார்.
அந்த மலை கிராமத்துலேயும் அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வண்டியே போகாத ரோடுக்குள்ளே இருக்கிற ஒரு 8 கிராமம். அந்த 8 கிராமத்துலேயும் 30 வீடு 40 வீடு அந்த மாதிரி பழங்குடியின மக்கள் இருந்த ஊருங்க. அதில் அழைச்சிட்டு போய் அவர் எங்களை அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவரும் எங்கள் கூட ஒரு 15 கிலோமீட்டர் மலையில் நடந்தார். அப்போ அதுக்கு அடுத்து தான் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடத்தணுன்னு மாண்புமிகு முதல்வர் முடிவெடுத்து அந்த கிராமத்தில் நடத்தணும். அப்போ அங்கே கலெக்டராக இருந்தார். இப்போ நிகழ்ச்சி எப்படி நடத்தணுன்னாரு. நாங்கள் சொன்னோம் மரத்தடியில் நடத்துவோம், கிராமத்திலேயே நடத்துவோம் அப்படின்னோம். சார் சிஎம் வருதுன்னார். பரவாயில்லைங்க, சிஎம் இதுதான் விரும்புவார், எளிமையாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடக்கணும். ஏதாவது ஒரு பெரிய மரம் அந்த காலத்தில் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த இடத்துல வச்சு நடத்துங்க, அங்கேயே வச்சு பண்ணணும். ஒரு அற்புதமான இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்துகிறப்ப அவர் அப்போ அங்கே கலெக்டர். இப்போ 4வது ஆண்டு விழா சென்னையில் நடத்துகிறப்ப இங்கே கூடுதல் ஆணையர் சுகாதாரம். எனவே அவரை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் அந்த டிராஃபிக்கால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவரை பாராட்டி அவருக்கு ஒரு பட்டாடை அணிவிக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண். जनहन मन हरिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधिर रंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे.
ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உலகில் முதன்முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான சீர்மிகு திட்டத்தை 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின்படி மக்களுக்கு, குறிப்பாக மக்களுடைய வீடுகளுக்கே தேடி சென்று வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் என்று உயர் ரத்த அழுத்த நோய்கள், நீரிழிவு நோய் சிகிச்சைகள், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் சிகிச்சைகள், நோய் ஆதரவு சிகிச்சைகள், இயன்முறை சிகிச்சைகள், சிறுநீரக நோய்க்கு சுய டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கு தேவையான பைகள் வழங்குவது என்று இந்த 6 வகையான நோய்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கினார்கள். உலக அளவில் 60 முதல் 70% வரை தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள். எனவே அவர்களை காக்கும் உன்னதமான திட்டமாக இந்த திட்டம் 5/8/2021 தொடங்கி இதுவரை 1,86,13,872 பேருக்கு இந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது. இதில் உயர் ரத்த அழுத்த நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 92,59,821 பேர், நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 46,54,595 பேர், இரண்டுமாக சேர்ந்திருந்தவர்கள் 41,39,328 பேர், நோய் ஆதரவு சிகிச்சை தேவைப்பட்டவர்கள் 4,84,889 பேர், பிசியோதெரப்பி என்று சொல்லப்படுகிற இயன்முறை சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் 6,59,576 பேர், டயாலிசிஸ் பைகள் வழங்கப்பட்டவர்கள் 399 பேர். ஆக மொத்தம் 1,86,13,872 பேருக்கு 10,969 சுகாதார தன்னார்வலர்கள், 463 நோய் ஆதரவு சிகிச்சை செவிலியர்கள், 463 இயன்முறை சிகிச்சையாளர்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 2,892 செவிலியர்கள் என்று ஏறத்தாழ 15,000 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த பணி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைக்கு இது 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முழுமையாக நிறைவுற்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் 2 கோடி பயனாளிகள் என்கின்ற அந்த ஒரு இலக்கை இந்த துறை அடையவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது சொன்னது, முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது 1 கோடி பயனாளர்களுக்கு இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அது 1,86,00,000 மேற்பட்டவர்களுக்கு பயன் தந்திருக்கிறது. நிச்சயம் முதல்வர் அவருடைய விருப்பம் இரட்டிப்பாகி 2 கோடி பேரை சென்றடையும் நாள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்த திட்டம் கொண்டு செல்வது என்பது ஒரு சவாலான விஷயம். கிராமப்புறங்களை பொறுத்தவரை 100% பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளித்திட முடியும். சென்னையை பொறுத்தவரை அந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்காக காத்திருந்து சிகிச்சை அளிப்பது ஒரு சவாலான விஷயம். இதிலும் கூட பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை பெரிய சாதனை படைத்திருக்கிறது. சென்னையில் எலிஜிபிலிட்டி பாப்புலேஷன் என்று சொல்லப்படுகிற வகையில் தகுதி படைத்த மக்களின் எண்ணிக்கையாக 58,94,860 என்று கண்டறியப்பட்டு அதில் இதுவரை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் 53,05,373 பேர். இதில் சென்னையை பொறுத்தவரை இரத்த அழுத்த நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 6,03,250, நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 3,65,679, இரண்டுமாக சேர்ந்திருந்தவர்கள் 3,03,203, இயன்முறை சிகிச்சை 14,066, நோய் ஆதரவு சிகிச்சை 8,038, சிஏபிடி பேக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கான சுய டயாலிசிஸ்க்கான பைகள் 77. ஆக சென்னையை பொறுத்தவரை இந்த 1,86,00,000 பேரில் 12,94,313 பேர் சென்னையில் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் அடுத்து இந்த 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த திட்டம் 2 கோடியாவது பயனாளியை விரைவில் சென்றடைய வேண்டும் என்பதும், அதேபோல் சென்னையை பொறுத்தவரை அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்களையும் அணுகி அவர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அந்த வெளியில் இருக்கிற காவலர்கள் நம்முடைய அலுவலர்களை உள்ளே விடுவது சிரமம் போன்ற பல்வேறு விஷயங்களும் இருக்கிறது. எனவே 104 என்கின்ற ஒரு
நம்ம அவசர பாதுகாப்பு எண் ஒன்று அறிவித்திருக்கிறோம். இந்த 104க்கு சென்னை மாநகரில் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பவர்கள் யாருக்காவது இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மருத்துவ சேவை தேவைப்பட்டால் அவர்கள் தொலைபேசியில் அழைத்தால் அந்த நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறை உடனடியாக அவர்களுக்கு தேவையான அந்த பாதிப்புகளுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கும். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த திட்டம் போகும்போது வீடுகளில் ஆண்கள் பெரும்பகுதியானவர்கள் தொழிற்கூடங்களுக்கு போய்விட்டிருப்பார்கள், அவர்களுக்கும் இந்த திட்டம் போய் சென்றடைய வேண்டும் என்று கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையில் மக்களை தேடி அந்த மருத்துவம் என்பது மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரத்தில் உள்ள ஹூண்டாய் மோபிஸ் பிளான்ட்டில் நானும் நம்முடைய உயர் அலுவலர்களும் சேர்ந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம். அந்த திட்டத்தின்படி இதுவரை 609 அந்த தொழிற்கூடங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் இதுவரை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 3,05,300. இதில் ஏற்கனவே நான் சொன்ன இந்த தொற்றா நோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் 11,695 பேர், புதிதாக நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 26,861 பேர். எனவே இந்த திட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கும் அந்த மருத்துவம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் விரிவுபடுத்தும் பணி இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை கிண்டி, அம்பத்தூர் போன்ற தொழிற்பேட்டைகள் புதிதாக உருவாகி வருகிற திருமுல்லைவாயல், அந்த சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த தொழிற்பேட்டைகளுக்கெல்லாம் 100% அந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது விரைவில் எங்களால் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. மிக விரைவில் கிண்டியிலோ அல்லது அம்பத்தூரிலோ நானே நேரடியாக சென்று அந்த திட்டத்தை அந்த தொழிற்கூடங்களிலும் தொடங்கி வைக்கவிருக்கிறேன். இல்லைங்க, வழக்கமாக இருக்கிற ஒன்று தான். அது குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற நிலையில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்பது தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரியான பாதிப்பு இருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பாதிப்பு இருந்துன்னு. அந்த வகையில் இப்போ இது கட்டுக்குள்ளே தான் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. இறப்புகள் ஏதும் இல்லாத நிலையில் கட்டுக்குள் இருக்கிறது. என்றாலும் இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகளும் சுகாதாரத்துறையும் ஒன்றிணைந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போன வாரம் கூட சென்னையில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. எந்த மாதிரி இதை கடைப்பிடிக்கணுங்கிறத போன வாரம் கூட பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் CIT நகரில் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். வருகிற 20 அல்லது 21ஆம் தேதி சென்னையை பொறுத்தவரை அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி அமைப்புகளைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், நகர்ப்புற ஊராட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து உள்ளாட்சி அமைப்பின் நிர்வாகிகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் நடத்தி பருவ மழைக்கு முன்னால் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது, கடந்த ஆண்டுகளிலும் இந்த கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மிக விரைவில் அந்த கூட்டம் 20 அல்லது 21 ஆகஸ்டிலேயே நடத்தி இதை, ஏன்னா இன்னும் வடகிழக்கு பருவமழை வரத்துக்கு இன்னும் லேட் ஆகினாலும் முன்னாடியே அதை செய்ய போகிறோம். இல்லை இப்போ அவங்களுக்கு அந்த மாநகராட்சியை பொறுத்தவரை எவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க? CHO 3,300 பேர் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு பணிகளில் அவர் கவனம் செலுத்துகிறார்கள். அதுக்கான அவங்க ஷெடியூல் போட்டு லிஸ்ட்டு டெய்லி வெளியிடுறாங்க. நீங்கள் தேவையான CHOக்களை கேட்டுக்கலாம், எந்தெந்த நாள் எங்கெங்கே அவங்க அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இல்லை, மழை நீர் ராம்நகரில், மடிப்பாக்கம், ராம்நகர், உள்ளகரம், பொழுதிவாக்கம் அந்த பகுதிகளில் எவ்வளோ திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டதுங்கிறத ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வச்சுருக்கிறோம். அந்த பணிகள் இப்போ நடந்துருக்கு. பணிகள் நடக்கும்போது ட்ரெயின் வெட்டும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரோடு டேமேஜ் ஆகி தான் இருக்கும். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோடு ரெஸ்டோரேஷனுங்கிறது பண்ணுவாங்க. இப்போ ராம்நகர்லேயும் அந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம், இந்த பள்ளிக்கரணை, ஜல்லடியான்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் 90% மேலான பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. சாலை போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் நான் இப்போ சொன்ன மாதிரி அனைத்து சேவை துறைகளுடனான இந்த கூட்டங்களை விரைவில் நடத்த இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு 1-2 மாத காலம் இருக்கிறதால அந்த கூட்டங்களை அவர்களும் நடத்தவிருக்கிறார்.